சிறுகதை. கிரேனிபுரம் பால்ராசையாவின் பர்தா. உதயன்குளம் மழையில் வரவையொட்டி உற்சாகமாய் கிடந்தது. கோடை காலங்களில் 10 அடி வரை குறைந்த குளத்தின் 4 கற்சுவர்களுக்குள் தண்ணீர் அடிமை போல் கிடக்கும். மழைக்கு பிறகு குளத்தின் தண்ணீர் மட்டம் உயர்ந்து மண் கரையை தொட்டு காற்றில் வரவால் லேசாக தழும்பி கிடந்தது. குளத்தின் மறுகரையில் ஊற்று தண்ணீர் புறப்பட்டு வாய்க்கால் வழியாக ஓடி வந்து குளத்தில் கலந்துவிடும். மழை காலங்களில் குளத்தில் இருக்கும் நீர் வெளியேறி வாய்க்கால் வழியாக செல்வதால் ஊற்று நீரும் குளத்திற்கு திரும்பாமல் நேராக சென்றுவிடும். வாய்க்கால் கரையோரம் இருந்தது தர்மனுடைய வீடு. வீட்டை சுற்றி காம்பவுண்ட் சுவர்கள் இல்லை. முன் வராந்தா, அதில் 3 அடி உயர சிமெண்ட் இருக்கை சுவர என ஓடு வேய்ந்த பழைய வீடாக இருந்தது. தர்மனுக்கு வயது 50 கடந்திருந்தது. மீசையும் தலைமுடியும் கருப்பு வெள்ளை நிறத்தில் கலந்திருந்தது. ஒரு நேரமும் வீட்டில் இருப்பதில்லை. அருகில் இருந்த வாழைத்தோப்பிலும் தென்னந்தோப்பிலும் மண் பறித்து கொண்டோ உரம் போட்டு கொண்டோ இருப்பார். தருமனின் மூத்த மகன் ராஜஸ்தானில் இராணுவத்தில் வேலை. இளைய மகள் குயிலி வீட்டில் இருந்தார். 5 வருடத்திற்கு முன்பு தர்மனின் மனைவியை புற்றுநோய் அபகரித்து கொண்டது. தபால்காரர் தானும் சைக்கிளை விட்டு இறங்கி கேரியரில் வைத்திருந்த கடிதங்கள் அடங்கி கட்டை திறந்து ஒரு கடிதத்தை உருவி குயிலி என்று குரல் தந்து விட்டு காத்து நின்றான். குயிலி வாசல் கதவை திறந்து வெளியே வந்தார். கருப்பு நிற பரதா அணிந்து முகத்தை மூடியிருந்தாள். அவள் உடம்பில் உள்ள கண்கள், கை விரல்கள், கால்கள் மட்டுமே வெளியே தெரிந்தது. மீதி உள்ள அவயவங்களை பர்தா மறைந்திருந்தது. அவளுக்கு வயது 20 அதற்கும் குறைவா என்று எவராலும் கணித்துவிட முடியவில்லை. தானும் கடிதத்தை நீட்ட குயிலி வாங்கி கொண்டாள். உன் அண்ணன் கிட்ட இருந்து தான் கடிதம் வந்திருக்கு. இந்த காலத்தில் யாரும் கடிதம் எழுதுறதில்லை. மொபைலில் பேசி முடிச்சிடுறாங்க. என்கிட்ட மொபைல் இல்லை, அதான் அண்ணா கடிதம் எழுதுறாரு. உன் அப்பா கிட்ட கூட மொபைல் இல்லையா? தென்னந்தோப்பிலையும் வாழைத்தோப்பிலையும் வேலை பார்க்கிற அப்பாவுக்கு எதுக்கு மொபைல் போன்? குயிலி, இன்னைக்காவது உன் முகத்தை எனக்கு காட்ட மாட்டியா? தானும் கடிதம் தரும் போதெல்லாம் கேட்கும் கேள்விதான். குயிலி புன்னகைத்தபடியே வீட்டுக்குள் செல்வது அவனுக்கு தெரியாது. அவள் இந்து குடும்பத்தில் பிறந்த பெண்தான் என்பதற்கு வீட்டு சுவரில் மாட்டியிருந்த சரஸ்வதியின் போட்டோ அடித்து சொல்லியது. பெயர் கூட குயிலி, முஸ்லிம் பெயர் இல்லை. பிறகு ஏன் முஸ்லிம்கள் அணியும் பர்தா உடை அணிந்து முகத்தை மூடிக்கொள்கிறாள்? தானும் தினமும் மனதில் கேட்கும் கேள்வி இதுதான். ஆனால் பதில்தான் தெரிந்து கொள்ள முடியவில்லை. குயிலிக்கு குயிலின் குரல் போல் குரல் அத்தனை அழகு. அவள் ஒரு வார்த்தை பேசினால் கூட சுசீலாவின் குரல் போல இனிக்கும். அவளிடம் பேச்சு கொடுத்தால் எந்தவித தயக்கமின்றி மணிமணியாய் பேசுவாள். முகத்தை மூடி இருப்பதுதான் ஒரு குறையாகவே தெரிந்தது. தானுவுக்கு வயது 28 முடிந்திருந்தது. இன்னும் திருமணமாகவில்லை. வசதியில் குறைவு, வருமானத்தில் குறைவு என்றாலும் கடிதங்களை பட்டுவாடா செய்யும் தபால்காரர் வேலை மிகவும் பிடித்திருந்தது. யாராவது மணி ஆர்டர் அனுப்பினால் அதை கொடுத்துவிட்டு சந்தோஷத்துடன் பல்லிழுத்து இனாம் பெற்றுக்கொள்ளும் தபால்காரர் அல்ல தானும். 5 காசு கூட இனாமாக பெற்றுக்கொள்வதில்லை என்பதில் கராராக இருந்தார். வாய்க்கால் ஓரம் தனிமையில் இருந்த குயிலியின் வீட்டுக்கு கடிதங்கள் வந்தால் அவள் குரல் கேட்பதற்காக 5 நிமிடம் செலவழிப்பாள். மற்ற நேரங்களில் பம்பரமாய் சுழல்வாள். தானுக்கு எப்படியாவது பர்தா அணிந்திருக்கும் குயிலின் முகம் பார்க்க வேண்டும் என்று ஆசை. கடந்த 1 வருட காலம் முயற்சித்தும் பலனில்லை. அவள் வீட்டில் தனிமையில் தான் இருக்கிறார். அவளது அப்பா சற்று தூரத்தில் இருக்கும் தோட்டத்தில் இருப்பார். அவனுக்கு ஒரு துணிச்சல் வந்தது. எப்படியாவது அவள் முகம் பார்த்து விட வேண்டும் என்று. நடு வீட்டின் சோரோரம் இருந்த ஜன்னல் எப்பொழுதும் மூடியே இருக்கும். அன்று மின்சாரம் இல்லை என்று ஜன்னல் கதவை திறந்து வைத்திருந்தால் குயிலி. தானும் சுற்றுமுற்றும் பார்த்தான். யாரும் இல்லை. மெதுவாக ஜன்னல் அருகில் வந்து உள்ளே எட்டி பார்த்தான். குயிலி வீட்டுக்குள்ளே பர்தா அணிந்து தரையில் சமணமிட்டு பாய் முளைந்து கொண்டிருந்தாள். சட்டென்று முகத்தை ஜன்னலிலிருந்து விலக்கி முற்றத்திற்கு வந்து குயிலி என்று அழைத்தான்.
கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள் குயிலி. அன்று வந்திருந்த அவள் அண்ணனின் கடிதத்தை தந்துவிட்டு சட்டென்று திரும்பி போனாள். வழியில் இருந்த வாழைத்தோப்பில் வாழை மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டு நின்றான் தருமன். சைக்கிளை நிறுத்திவிட்டு அவள் அருகில் வந்தான். உங்க வீட்டுல பாய் முடைவாங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன பாய் முடைவீங்க? பனையோலை பாயா? இல்ல தம்பி, கைத ஓலைப்பாய். இந்த வாய்க்கால் கரையோரம் நிக்கிற கைத ஓலையை வெட்டி முள்ளு சீவி அதை வெயில உலர வைத்து காஞ்சதுக்கு அப்புறம் சின்னதா கீறி பாய் முடைவோம். வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாம வாத நோய்க்காரங்க படுத்தால் நோய் குணமாகும். ஒரு பாய் என்ன விலை? 300 ரூபாய். எனக்கு ஒரு பாய் முடிஞ்சு தருவீங்களா? தரலாம், ஆனா ஒரு வாரம் ஆகும். ஏற்கனவே 2 பேர் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. எனக்கு அவசரம் ஒன்றும் இல்லை, அடுத்த வாரம் கொடுத்தா போதும். அட்வான்ஸ் எவ்வளோ? நீங்க அட்வான்ஸ் கொடுக்க வேண்டாம், நான் என் மகக்கிட்ட சொல்லி பாய் முடைய சொல்றேன். தானும் சைக்கிளை எடுத்துக்கொண்டு விரைந்தால் வழி நெடுகிலும் குயிலியும் கைத ஓலைப்பாய் நினைவுக்கு வந்து கொண்டிருந்தன. ஒரு வாரம் கழித்து தானும் குயிலியின் வீட்டுக்கு வந்தான். குயிலி கைத ஓலைப்பாயை சுருட்டி அவனிடம் நீட்டினான். பாய் முறு என்று இல்லாமல் பஞ்சு போல இருந்தது. பாயின் மகிமைகள் அதிகம் இருந்தாலும் அதை முறைந்தது குயிலி என்ற போது பாயின் மதிப்பு மேலும் உயர்ந்தது. கைத ஓலையின் ஓரங்கள்ல முள் இருக்கும். அது உடம்புல குத்துனா அறுப்பை வளரணும்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி இதை வெட்டி எடுக்கிறீங்க? கேட்டான் தானும். குயிலி மெல்ல சிரித்தாள். கருவேல மரத்துல முள் இருக்கு, குத்துனா நல்லா வலிக்கும். இருந்தாலும் அதை வெட்டி வெயில்ல உலர வச்சு விறகா எரிக்கிறாங்களே, அது மாதிரிதான் இதுவும். கைத முள் செடியில இருந்து அப்பா ஓலையை வெட்டி அங்கேயே முள் சீவி வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாரு. நான் அதை வெயில்ல காய போட்டு காஞ்சதுக்கு பிறகு பாய் முடைவேன். தானும் பாய் முடையும் அவள் விரல்களை பார்த்தான். நகத்தின் துவக்கத்தில் இருந்த வெள்ளை தோள்கள் உதிர்ந்து லேசாய் கருத்திருந்தது. தானுவின் பார்வை தனது கைகளில் படருவதை உணர்ந்த குயிலி கைகளை மடக்கி கொண்டாள். அன்று அவன் மனதில் இனம் புரியாத மகிழ்ச்சி நிறைந்திருந்தது. பாய்க்கான பணத்தை தந்துவிட்டு சைக்கிள் கேரியரில் வைத்த அந்த மீது கடித கட்டுகளை வைத்து சைக்கிளை மிதித்தான். வழியில் இருந்த தென்னந்தோப்பில் தென்னை மரங்களுக்கு உரமிட்டு கொண்டிருந்தான் தர்மன். என்ன, பாய் வாங்கியாச்சா? ஆமாங்க ஐயா. இந்த பாய் பனையோலை பாய் மாதிரி சீக்கிரம் கிழியாது. பத்திரமாக வச்சிருந்தா பல வருஷம் வரைக்கும் வரும். உங்க மகன் முஸ்லிம் கிடையாது, பிறகு ஏன் பர்தாவால முகத்தை மூடி இருக்கிறான்? தானும் தைரியமாக கேட்டான். தருமனின் முகம் சுருங்கியது. எதுவும் பேசாமல் சனக உரத்தை தென்னை மர மூட்டில் கொட்டி அதற்கு தடம் அமைத்தான். சொல்ல மாட்டீங்களா? திரும்பவும் கேட்டான் தானும். உங்க தம்பி, அது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு கட்டி வைப்பீங்களா? தானுவின் கேள்வி அவரை இன்னமும் செய்தது. செய்து கொண்டிருந்த வேலையை நிறுத்திவிட்டு அவனை முறைத்து பார்த்தார். சட்டென்று அருகில் இருந்த வாய்க்காலில் இறங்கி கை கால் கழுவி பதில் எதுவும் சொல்லாமல் தனது வீட்டுக்கு நடந்தார். தானும் திகைத்தபடியே சைக்கிளை மிதித்து கொண்டு போனார். தருமன் வீடு வந்து சேர்ந்தார். அவன் கண்கள் லேசாக சிவந்திருந்தது. தானும் அப்படி கேட்பான் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. எல்லாருக்கும் குயிலி ஒரு இலக்காரமாய் இருப்பதை நினைத்து வேதனைப்பட்டார். குயிலை யாருக்காவது கட்டி வைக்க வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் இல்லை. ஆனால் அவளை யார் கட்டி கொள்வார்கள்? அவள் அணிந்திருக்கும் முகமூடியே வர்தாவின் ரகசியம் தெரிந்தால் தலைதறிக்க ஓடுவார்கள். மனதை ஒருநிலைப்படுத்தி விட்டு வீட்டுக்குள் நுழைந்தார். சாப்பாடு எடுக்கட்டுமா கேட்டாள் குயிலி. வேண்டாமா. அவர் கண்களில் கண்ணீர் உருண்டோடியது. குயிலி கவனித்தாள். என்னாச்சுப்பா, ஏன் அழுறீங்க? நான் கண்ணை முடுறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தை நடத்தணும்னு ஆசை, அதை நினைச்சாதான். அவர் சொல்லி முடிப்பதற்குள் தனது முகத்தை மூடியிருந்த வர்தாவை விளக்கினாள் குயிலி. இந்த மூஞ்சி யாருப்பா வந்து கட்டிக்குவா? சிவந்த அவள் முகம் முழுக்க கருப்பு உண்ணிகள், சிறு சிறு கொப்பளங்களை போல இருந்தது. முகத்தில் பூத்திருந்த அந்த உண்ணிகள் கண்டால் யாருக்கு முகம் சுளிக்கும்? அவள் தேவதை தான், ஆனால் முகம் அவளுக்கு கன்றாவியாக இருந்தது. அவள் சிறுமியாக இருக்கும்போது முகத்தில் ஆங்காங்கே சிறு சிறு கருப்புள்ளிகள் சின்ன மறு போல இருந்தது. காலம் போக போக அவள் வளர்ந்ததை போல உண்ணிகளும் வளர்ந்து கொண்டன. மற்ற பெண்கள் கேலிக்கு பயந்து 9ஆம் வகுப்புக்கு மேல் அவள் பள்ளிக்கூடம் செல்வதை தவிர்த்தாள்.
அவள் வயதுக்கு ஏற ஏற தருமனுக்கு சங்கடங்கள் குவிந்தன. திருமணம் செய்து கொள்ள போகும் பெண் அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படும் ஆண்களிடம் முகம் முழுக்க உண்ணிகள் இருக்கும் குயிலியை கட்டி கொள்வாயா என்று கேட்டால் ஒரே ஓட்டமாக ஓடி ஓடுவார்கள். அவள் வாழ்க்கை பிரதாவோடு முதற்கண்ணியாக வாழ வேண்டும் என்பது விதி. அதை மாற்ற எவரால் முடியும்? தானும் விஷயம் தெரியாமல் கேட்டுவிட்டான். அவனுக்கு விஷயம் தெரிந்ததால் ஒரே ஓட்டமாக ஓடியிருப்பாள். அன்று ஏனோ மறுபடியும் வேலைக்கு செல்ல அவருக்கு பிடிக்கவில்லை. வீட்டிலே இருந்தார். மறுநாள் காலை 11 மணி வாக்கில் குயிலியின் வீட்டுக்கு வந்தான் தானும். இன்னைக்காவது அந்த பர்தாவை கழட்டிட்டு முகத்தை காட்ட மாட்டியா? வழக்கமான கேள்வியை கேட்டான். குயிலியும் வழக்கமான புன்னகையை பதிலாக தந்தான். உன்னோட உறவுக்காரங்க மூலமா விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டேன். உன் முகம் முழுக்க கருப்பு உண்ணிகள் நிறைந்து முகம் அலங்கோலமா இருக்கு. அதனாலதான் நீ பர்தா போட்டு மூடி மறைக்கிற விஷயம் எனக்கு தெரியும். உன் அப்பா கிட்ட உன்னை எனக்கு கட்டி வைப்பீங்களான்னு கேட்டேன். அவர் பதில் சொல்லாம கிளம்பி போயிட்டாரு. நீயாவது சொல்லு, என்ன கட்டிக்க உனக்கு இஷ்டம் இருக்கா? அவனது கேள்வியில் ஆடி போனான் குயிலி. சற்றென்று முகத்தை மறைத்திருந்த பர்தா துணியை விலக்கி காட்டினான். இந்த மூஞ்சியை பார்த்த பிறகுமா என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்புறீங்க? நானே வெறுக்கிற இந்த முகத்தை யாருக்கும் காட்டக்கூடாதுன்னு நினைச்சிருந்தேன். என்ன கட்டிக்க விரும்புறேன்னு சொன்னதால காட்டுறேன். இதுக்கப்புறம் என்ன கட்டிக்க ஆசை இருக்கா? கல்யாணம் பண்ணிக்க உடல் அழகும் முக அழகும் போதும்னு நினைக்கிறவங்க மனசை பாக்குறது இல்லை. நான் உன் மனசையும் உன் குரலையும் நேசிக்கிறேன். உன்னை கட்டிக்க எனக்கு பூரண சம்மதம். நீ சம்மதிப்பியா? குயிலிக்கு வெட்கம் தின்றது. அப்பா கிட்ட பேசுங்க சொல்லிவிட்டு நாணத்தில் நெளிந்தபடி வீட்டுக்குள் ஓடி மறைந்தாள். அவள் அணிந்திருந்த பர்தா உடையை கழற்றி விட்டு சாதாரண உடைக்கு மாறினாள். முகம் நிறைய புன்னகையோடு சைக்கிளை மிதித்தான் தானும். வழி நெடுகிலும் அப்பா கிட்ட பேசுங்க என்ற குரல் மட்டும் சுசீலாவின் குரல் போல் கேட்டுக்கொண்டே இருந்தது.